ஆட்டிசம் பத்தி ஐ வாண்டட் டு ஆஸ்க் சம்திங். ஹவ் டஸ் ஒன் ஃபைண்ட் எந்த ஏஜ்ல சில சைன்ஸ வந்து நம்ம இக்னோர் பண்ணக்கூடாது? எப்போ இந்த டயக்னோசிஸ் நடக்குது அப்படின்னு? ஆட்டிசம் வந்து ஜென்ரலா நம்ம டயக்னோஸ் பண்றது வந்து ஒரு அரௌண்ட் 1.5 இயர்ஸ் அந்த மாதிரி டைம்ல வென் வந்து வி எக்ஸ்பெக்ட் த சைல்ட் டு ஸ்டார்ட் இன்டராக்டிங் வித் பீப்புள். பிகாஸ் ஆட்டிசம் பிள்ளைங்களுக்கு வந்து மோட்டார் மைல் ஸ்டோன்ஸ் இஸ் கோயிங் டு பி ஓகே, நடக்கிறது உட்கார்றது அதெல்லாம் நல்லா இருக்கும். பட் என்னன்னா அவங்க வந்து மற்ற பிள்ளைங்களோட ப்ளே பண்ண மாட்டாங்க, சோஷியல் ஸ்கில்ஸ் கம்மியாக இருக்கும், வேற யாரோடையும் இன்டராக்ட் பண்ண மாட்டாங்க, பேரண்ட்ஸ்க்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க, கூப்பிட்டா வந்து ஒரு ஐ கான்டாக்ட் இருக்காது. ஐ கான்டாக்ட் இஸ் ஃபர்ஸ்ட் திங் ஒன்று. அதுக்கப்புறம் வந்து வேர்பல் ஸ்கில்ஸ் வந்து தே டோன்ட் டெவலப், தே டோன்ட் ஸ்டார்ட் டாக்கிங் மீனிங்ஃபுல் வேர்ட். அண்ட் இந்த ஆட்டிசம் பிள்ளைங்களுக்கு சம்டைம்ஸ் எக்கோலேலியா, நீ என்ன சாப்பிட்ட அப்படின்னா சாப்பிட்ட, நம்ம என்ன வேர்ட் சொல்கிறோமோ அதை தான் திருப்பி சொல்லுவாங்க. தே வில் நாட் கிவ் அஸ் அன் ஆன்சர் ஃபார் தட். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து நம்மளுக்கு டவுட் வந்ததுன்னா இட்ஸ் பெட்டர் வி டூ அ கம்ப்ளீட் அசஸ்மெண்ட். அதாவது எல்லா டெவலப்மெண்ட், மென்டல் டெவலப்மெண்ட் இல்லை சோஷியல் டெவலப்மெண்ட், வேர்பல் டெவலப்மெண்ட் எல்லாமே அந்த ஏஜுக்குரியது இருக்கா, இல்லை எங்கேயாவது லேக் ஆகுதா. ஸோ அவங்க விளையாடும் போதும் அவங்க டெவலப்மெண்ட் அசஸ்மெண்ட் யூஸ்வலாக விளையாட வச்சு தான் வி அசஸ். ஸோ அதில் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு வந்து கண்டுபிடிச்சி சொல்லுவாங்க.